यमहि प्रगमत्यात्मं पशुभिः यमहि प्रगमत्यात्मं महासहुनिभिः इत्यासक्ष्यते अतातिलोकं मृगवेधात् संगीयते प्रजया यतां मृगवो विश्वरूपः संगोप्योगमृतात् योगिनेतया पीतः सुगन्धे गोपायात् स आत्मा अङ्गालय पूरिता अग्निः பாட்டு நல்லா கேட்டிருக்கேன். நாளைக்கு ரொம்ப தெரியும். रेवती नक्षत्रम, श्री विद्या पुनर्पूस नक्षत्रम, ऋषि राग चित्रा नक्षत्रम, नौगल्य गोत्रम, वैदेही पूरटादी नक्षत्रम. कमलादेवी कमलालया पद्मेग्धा पद्मपर्णा पत्नी हरिपंकजा समाधि राम भोजला पुष्पंजलि यमगांधी सूर्यपुरमादाचा विश्वरत्ते ओम अग्निनारायण रौद्राय மணவாளமாமுனிகள் இன்பமுற்று வாழும் திருத்திருமா தேசிகனை சேர்ந்தே रामानुजादिव्याज्ञा वर्तताम रामानुजादिव्याज्ञा प्रतिभासमुद्बलादिगंधव्याधिने भूया ताहिरोदक्षिणे श्रीमन्न श्रीरंगं श्रीमन्न श्रीरंगं श्रीमन्वत्वान् सम्मत्य नमः श्रीशैलनाथाय पुण्यजनने पुरावलब्धप्रम அப்படியே பாருங்க.
लक्ष्मीनरसिंह परब्रह्मणे नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते वरवरवणे नमः श्रीशैलेशयापात्रं दीपत्यादिगुणान्नमं विदिन्तप्रवणं वन्दे रम्मजामोदरमयो लक्ष्मीनाथसमारम्भा नादया गुणमध्यमा अस्मदाचार्यपरमण्डा वन्दे गुणमण्डலம் ஆழ்வார்கள் வாழி அருளற்றல் வாழி தாழ்வாட்டான் குணவட்டான் வாழி பெய்வாள் உடைய அவையட்டான் உயரான் வாழி லக்ஷ்மி நரசிம்ம நம்மளோ இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி திருநாள். அந்த திருநாளில் லட்சுமி சுவாமி நம் சந்நிதியில் கோலாகல் சுவாமி சந்நிதியில் வைகுண்ட வாசல் மாதிரியே ஒரு பூவை அலங்காரம் பண்ணி பெருமாளுக்கு 4 மணிக்கு விஷ்ணுபம் ஆகி அப்புறம் திருவாரூர் ஆராதனை ஆகி பூஜைகள் ஆகி 1 மணிக்கு திருமஞ்சனம் பெருமாளுக்கு கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் நடந்தது. வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா ஏகாதசினா ஏகம்னா 1 ஏகாதசி ஒரு நாள் விரதம் ஏகாதசி. ஏகாதசின்னு ஒரு தேவதை இருந்தனால ஏகாதசியை கொண்டாடுறா. ஏகாதசி வைகுண்ட ஏகாதசினா பெருமாள் பரமபதநாதனாக வைகுண்டத்தில் வீட்டிருக்கும்போது பெருமாள் வைகுண்ட வாசல் திறந்து எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க பிரானாக இன்று பெருமாள் சேவை சாதிக்கிறார். வைகுண்ட ஏகாதசி என்பது விரதத்திற்கு உரியது. வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது எந்த ஐயப்பாடும் இல்லை. வைகுண்ட ஏகாதசி ஒரு வைஷ்ணவ திருக்கோவிலில் முக்கியமான பிரதான உற்சவமாக கருதப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு 10 நாள் முன்னாடி பகல்பட்டு வைகுண்ட ஏகாதசியிலேருந்து தொடர்ந்து ராப்பத்து. கழுகு டிவி நேயர்களுக்கு இனிய வைகுண்ட ஏகாதசி வாழ்த்துக்கள். நான் சொன்னதை கேட்டு பெருமாளை வழிபட்டு நன்மையை பெருமாளை பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் கொடுக்குமாறு பெருமாளை பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் இந்த வாட்டி பொங்கல் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நரசிம்மரையும் பிரார்த்திக்கிறேன். ஹாப்பி பொங்கல் ஒன்று இங்கிலீஷ்லையும் சொல்லிடுறேன். தை திருநாள் வாழ்த்துக்கள் தமிழ்லையும் சொல்லிடுறேன். பொங்கல் என்பது பாரம்பரியமான ஒரு பண்டிகை. அதில் போகி திருநாள், பொங்கல், காணும் பொங்கல் என்று முக்கியமான 3 பண்டிகை வருது. அதில் போகி திருநாள் என்பது பழையது கழிடணும் புதியது புகுதணும் என்று சொல்லுவாள். 2வது போகி கல்யாணம். ஆண்டாள் 30 நாள் நோம்பு நூற்று 30 போகி இன்னைக்கு பெருமாள் திருக்கையை பிடிக்கிறார், கரம் பட்டுகிறார், பெருமாளோட ஐக்கியமாகிறார் என்பது போகி திருநாள். திருக்கல்யாணம் பெருமாள் ஆண்டாள் திருக்கல்யாணம் என்பது அதை கூறுவார்கள். அது விசேஷமாக எல்லா இடத்துலையும் கொண்டாடுவார்கள். ஆண்டாள் புறப்பாடாகும். ஆண்டாள் புறப்பாடாகி எல்லாம் ஆகும். அதாவது திருமஞ்சனம், கல்யாண உற்சவம் எல்லாம் நடக்கும். அதான் போகி திருநாள். 2வது பொங்கல் என்பது சூரிய பகவானை வழிபட்டு கொண்டுதான் பொங்கல் திருநாள். 2வது உழவர்களுக்காகவும் அதாவது விவசாயிகளுக்காகவும் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. இதை மகர சங்கராந்தி என்பது நார்த் சைடில் கொண்டாடுவா. நம்ம தை திருநாள் பொங்கல் திருநாள் என்று கொண்டாடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு மறுநாள் கண்ணுப்புடி. அதாவது கண்ணுப்புடின்னா கண்ணுப்புடி எதுக்கு வைக்கிறது? கண்ணுப்புடின்னா முதல் நாள் பொங்கல் சமைச்ச சாப்பாடில் கொஞ்சம் மீட்டி வச்சுட்டு அதை கண்ணுப்புடியாக காக்கா குருவிக்கெல்லாம் வைக்கிறது. அதை ஏன் வைக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியணும். அது என்னன்னா உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கண்ணுப்புடியை வைக்கிறது. அப்புறம் மாட்டு பொங்கல் அன்றைக்கே மாட்டு பொங்கல் மாடுகளுக்கு உழைக்கிற மாடுகளுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த மாட்டு பொங்கலை கொண்டாடுகிறார்கள்.
மாட்டுக்கு பலூன்லாம் கட்டி எல்லாம் சுற்றி ஏக்ரா குஸ் மாதிரி எல்லாம் சுற்றி அப்புறம் பண்டையெல்லாம் வச்சு நல்லபடியாக மகிழ்ச்சியாக தமிழர் திருநாளை கொண்டாடுகிறார்கள். ஹாய் மக்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.